இந்த உலகத்துல கருணையின் வடிவம்னு எல்லோராலையும் போற்றப்படுற சிவபெருமான் ஒரு நாள் ஒரு சின்ன எறும்புக்கு சாபம் அளித்தார் என்றால் அது கோபத்திலோ வெறுப்பாலோ அல்ல. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆழமான உண்மைதான் இந்த கதையின் மையம். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அடர்ந்த இந்திய காட்டுக்குள் மனிதர்களின் சத்தமும் உலக அசைகளின் ஓசையும் எட்டாத ஒரு இடத்தில் ஒரு பெரிய முனிவர் சிவனை நினைத்து பல வருடங்களாக கடுமையான தவத்தில் அமர்ந்திருந்தார். உடல் அசையாமல் கண் மூடியபடி மூச்சு கூட கணக்கிட்டு விட முடியாத அளவுக்கு மெதுவாக அவர் மனம் முழுக்க சிவநாமமே ஒலித்து கொண்டிருந்தது. அந்த தவத்தின் சக்தியால் காடு கூட அவரை வணங்கியது. மரங்கள் அசையாமல் நின்றன, காற்று கூட மெதுவாக வீசியது. அப்படிப்பட்ட அந்த அமைதியான தருணத்தில் ஒரு சின்ன எறும்பு எப்போதும் போல தன் இயல்பான பாதையில் நடந்தது. அந்த முனிவர் காலில் ஏறியது. அது தவறு செய்யவே இல்லை. அதற்கு முனிவர் யார், தவம் என்ன, சிவன் யார் என்பதெல்லாம் தெரியாது. பசி, பயணம், உயிர் வாழ்தல், அதுதான் அதன் உலகம். ஆனால் அது முனிவர் பாதத்தில் கடித்த அந்த ஒரு நொடி முனிவரின் உடலை அல்ல, அவரின் மனதைத்தான் கலக்கியது. வெளியில் அவர் கண்களை திறக்கவில்லை, ஆனால் உள்ளுக்குள் ஒரு சின்ன அலை எழுந்தது. நான் இவ்வளவு பெரிய தவசி, இந்த சின்ன உயிர் எனக்கு இடையூறா என்ற எண்ணம். அதுதான் அந்த நொடியில் மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் நான் தான் இருந்தது சிவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலுள்ள ஒரே தடை என்று சிவஞானிகள் சொல்கிறார்கள். சில நிமிடங்கள் கழித்து அந்த எறும்பு மீண்டும் கடித்தபோது முனிவரின் தவம் முறிந்தது. அவர் கண்களை திறந்தார். முகத்தில் கோபம். வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இல்லை, சாபமாக மாறியது. நீ எப்போதும் மண்ணில்தான் ஊர்ந்து வாழ வேண்டும். யாராலும் கவனிக்கப்படாத ஒரு சிறிய உயிராகவே இரு என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த தவ சக்தியால் உடனே செயல்பட்டது. அந்த நொடியிலேயே காடு நடுங்கியது, வானம் கனத்தது, இயற்கை ஒரு கணம் நின்றது. அடுத்த நொடியே மூன்றாவது கண் ஒளியுடன் சிவபெருமான் தோன்றினார். அவர் பார்வை கோபமில்லை, அதே நேரத்தில் அது சாதாரணமும் அல்ல. முனிவர் உடனே எழுந்து தலை குனிந்தார். சிவபெருமான் மெதுவாக கேட்டார், அந்த சாபம் யாருக்காக? அந்த ஒரு கேள்வி முனிவரின் இதயத்தையே குத்தியது. சிவன் தொடர்ந்து சொன்னார், உன்னை கலக்கியது எறும்பு இல்லை, உன் அகங்காரம்தான். தவம் என்பது சக்தி பெறுவதற்காக அல்ல, பணிவை வளர்ப்பதற்காக. ஒரு சின்ன உயிர் கூட உன் அமைதியை குலைத்தால் நீ இன்னும் முழுமையடையவில்லை. அந்த வார்த்தைகள் முனிவரின் உள்ளத்தில் தீயை போல விழுந்தது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், தவம் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே நான் இருந்தால் அது முழுமையல்ல என்று. சிவபெருமான் எறும்பை கருணையுடன் பார்த்தார். அந்த சாபத்தை நீக்கினார். ஆனால் அந்த சாபம் முனிவருக்கு ஒரு வாழ்நாள் பாடமாகவே மாறியது. சிவன் அப்போது சொன்னார், எறும்பு சின்ன உயிர்தான், ஆனால் அதற்கு அலங்காரம் இல்லை, ஆசை இல்லை. அது தன் தர்மத்தை மட்டும் செய்கிறது. மனிதன்தான் சின்ன விஷயத்துக்கு கலங்குகிறான். அதனால்தான் சிவபெருமான் எப்போதும் சின்ன உயிர்களோடு இருக்கிறார். பாம்பை கழுத்தில் அணிகலனாக வைத்திருக்கிறார். பிசாசுகளையும் கணங்களாக ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவைகளில் போலித்தனம் இல்லை. இந்த கதை
ஒரு புராண சம்பவம் மட்டும் அல்ல, இன்றைக்கும் நம் வாழ்க்கைக்குள்ள நடக்கிற ஒரு உண்மை. ஒரு சின்ன வார்த்தை உன்னை கோபப்படுத்துதா? ஒரு சின்ன அவமதிப்பு உன்னை உடைக்குதா? ஒரு சின்ன தோல்வி உன்னை நொறுக்குகிறதா? அப்படின்னா இந்த இடத்தில்தான் இந்த எறும்பு கதையை சிவபெருமான் உங்களுக்கு நினைவூட்டுகிறார். சிவன் எறும்புகளுக்கு சாபம் கொடுத்தார் என்பதற்கு பின்னால் இருக்கும் உண்மை என்னென்ன? அவர் எப்போதும் சாபம் கொடுப்பார், எறும்புகளுக்கு அல்ல, அகங்காரத்துக்குத்தான். கருணை என்பது எல்லாவற்றையும் சகிப்பது அல்ல, உண்மையை உணர்த்துவதுதான். இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் சின்ன விஷயங்கள் பெரிய கலக்கத்தை தராது. ஏனென்றால் அந்த நாளில் சிவபெருமான் உன் உள்ளே விழித்திருப்பார். இதுதான் அந்த எறும்பு கதையின் முழு அர்த்தம். இதுதான் சிவபெருமான் காட்டும் வழி.